ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல டாப் 10 பெஸ்ட்டான ஹிஸ்டாரிக்கல் தமிழ் டப்டு மூவிஸ்லாம் என்னென்னன்றத தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் டூ மை சேனல் மூவி வாய்ஸர். நீங்க நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 10வது இடத்துல பார்க்க போற படம் 2016ல ரிலீஸ் ஆன காட்ஸ் ஆஃப் எஜிப்ட். இந்த படத்துக்கு IMDbல 5.4 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்ட்ட இப்போ கடவுள்கள் ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ எஜிப்ட்ட இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த கடவுள மேல இருந்து வந்த டெபிள் காட் வந்து அவருடைய கண்ண பறிச்சுட்டு கைப்பற்றிட்டு அந்த எஜிப்ட்ட ஆள ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்க ஆட்சியே வந்து கொடூரமா இருக்கு. ஸோ இத எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிற இப்போ அந்த ஆண்டுட்டு இருந்த அந்த கடவுள் இருக்கார்ல, ஸோ அவருக்கு உதவியா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன அந்த கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ண எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவும் அத எடுத்துட்டு வராரு. எதுக்காக? அவரோட காதலியோட உயிர காப்பாத்துறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய காதலிய அவரு காப்பாத்துனாரா? இல்லையா? அந்த கடவுள் வந்து இந்த எஜிப்ட்ட மறுபடியும் கைப்பற்றி மக்கள வந்து காப்பாத்துனாரா? அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரி. இது ஒரு ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் மூவியா தாங்க இருக்கும். அண்ட் வார், ஆக்ஷன் எல்லாமே கலந்த மாரியான ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் 9த் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி அலெக்சாண்டர். இந்த படம் 2004ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 5.6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலெக்சாண்டர பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஆண்ட அந்த கதைகள் எல்லாத்தையுமே தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. பியூரா ஒரு ஹிஸ்டரி பேஸ்டான மூவி தான் இது. எப்படி வந்து 40,000 சோல்ஜர்ஸ வச்சு 2,00,000 சோல்ஜர்ஸ வீழ்த்தினாரு, கிங்டம எப்படி பரப்புனாரு அப்படின்ற ஸ்டோரிய தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்க ஹிஸ்டாரிக்கல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்த ட்ரை பண்ணலாம். இது ஒரு வார் பேஸ்டான ஒரு மூவி தான். அண்ட் 8த் இடத்துல நம்ம பார்க்க போற மூவி பென்-ஹர். இந்த படம் 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 5.7 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நிம்மதியா ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய தம்பியால அவர் வந்து ஏமாற்றப்படுறாரு. ஏமாற்றப்பட்டு அவர வந்து ஒருத்தவங்க கடத்தி கொண்டு போறாங்க. அப்படி போகும்போது போற வழியிலே ஒரு சம்பவம் ஆயிடுது. அங்கருந்து அவரு தப்பிச்சு மறுபடியும் அவருடைய அந்த தம்பிய வந்து பழிவாங்க வருவாரு. ஸோ அது பழிவாங்குனாரா? இல்லையா? அதுக்கப்புறம் நடந்த கதைகள் தான் பென்-ஹர் படத்தோடைய கதை. அண்ட் இது ஒரு பியூர் ஆக்ஷன், அட்வென்ச்சர், பீரியாடிக் படமா இருக்கும். ஸோ இந்த மாரி கேட்டகரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்ம ராஜமௌலி சார் இருக்கார்ல, அவருக்கே வந்து இந்த படம் ஒரு ஃபேவரட்டான மூவி. இத இன்ஸ்பயர் பண்ணி பாகுபலிலாம் எடுத்தேன் அப்படின்னு முன்ன சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காகவே நீங்க இந்த படத்த பார்க்கலாம். அண்ட் 7த் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி 2010ல ரிலீஸ் ஆன கிளாஸ் ஆஃப் டைட்டன். இந்த படத்துக்கு IMDbல 5.8 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூயஸ், அதாவது கிரேக்க கடவுள் ஜூயஸ் இருக்கார்ல, அவருடைய பையன் பெர்சியஸ் அப்படின்றவன் ஒரு ஃபிஷர்மேனுக்கு பையனா வாழ்ந்துட்டு இருக்கான். அதாவது அவன் தான் வந்து கடவுளோட பிள்ளைன்னு அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபிஷர்மேனுக்கு பையனா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த மாரியான காலகட்டத்தில அங்க வந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய கிரியேச்சரே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அத வந்து அவன் எப்படி இந்த ஊர் மக்கள காப்பாத்துறான், அந்த கிரியேச்சர அழிச்சு எப்படி காப்பாத்துறான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இதுவுமே ஒரு வேற ஆக்ஷன் கேட்டகரியான ஒரு மூவி தான். அண்ட் 6த் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி 2011ல ரிலீஸ் ஆன இம்மோர்டல்ஸ். இந்த படத்துக்கு IMDbல 6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு கிரீக் ஹிஸ்டாரிக் பேஸ் பண்ண ஒரு மூவி தான். இந்த கிரேக்க எம்பையர் இருக்குல்ல, ஸோ அதுல ஒரு வில்லன் வராங்க. ஸோ அந்த வில்லன் வந்து மேல இருந்து கீழ வரான், பூமிக்கு வரான். அவனுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. அண்ட் அவன் எதுக்காக வரான்? அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு வெப்பன தேடி தான் வந்திருப்பாங்க. அந்த வெப்பன் இருந்தா தான் அங்க அடைக்கப்பட்டிருக்க அந்த டைட்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்றதுக்கான அந்த சக்தி வந்து அந்த வெப்பன்ல இருக்கு. ஸோ அத தேடி வரான். அது அவன வந்து தடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இதுவுமே வந்து ஒரு பியூர் ஹிஸ்டாரிக் அண்ட் ஃபேண்டசி மூவியா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 5த் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி 2014ல ரிலீஸ் ஆன ஹெர்குலஸ். இந்த படத்துக்கு IMDbல 6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து கிரேக்க கடவுளுடைய பையனான நம்ம ஹெர்குலிஸா இருக்காரு. ஸோ அவரு வந்து எப்படின்னா ஒரு ஊர்ல பிறக்குறாரு. ஸோ அங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரு வந்து தங்கம் கிடைக்குது அப்படின்னா எந்த டாஸ்க் வேணா பண்ணி முடிச்சுருவாரு. அப்படிப்பட்ட அவரு வந்து ஒரு அந்த நாட்டோடைய அரசர் ஒருத்தர நோக்கி நீ படையெடுத்து போணும், அவன நீ தோற்கடிக்கணும், அப்ப உனக்கு நெறைய தங்கம் குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இதுக்கப்புறம் இவரு அங்க போய் அவர தோற்கடிச்சாரா? இல்லையா? அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். அண்ட் இது வந்து பியூரான ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு மூவி தாங்க. ஹெர்குலிஸ் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பேரு. அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்டோரியாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எபிக் லெவலான கேரக்டர் தான் இந்த படத்துல இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. 4த் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி எக்ஸோடஸ் காட்ஸ் அண்ட் கிங்ஸ். இந்த படம் வந்து 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க.
இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு எஜிப்தில 400 வருஷமா மக்கள் வந்து அடிமைத்தனத்தில இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த அடிமைகளா இருக்கிற அந்த எஜிப்ட் மக்கள காட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கிங்ஸ் வந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் ஒரு ஸ்டோரியா போகும். அண்ட் இதுவுமே பியூரான ஒரு ஃபேண்டசி, வார் கேட்டகரியான மூவி தான். ஸோ இந்த மாரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா, இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும். அண்ட் 3 பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி 2004ல ரிலீஸ் ஆன ட்ராய். இந்த படத்துக்கு ஐஎம்டிபில 7.3 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இதில நம்ம பிராட் பிட் தாங்க நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த படத்தில. அவருடைய ஃபிட்னஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சூப்பராவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக்குக்கும் ட்ராய் அப்படின்ற ஒரு கிங்டமுக்கும் நடுவுல ஒரு வார் நடக்கும். ஸோ அதுதான் அந்த படத்தோட டோட்டல் ஸ்டோரியுமே. அங்க ட்ராய்ல தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. ஸோ அவரு அந்த ட்ராய்ல இருந்துட்டு அந்த கிரீக்க எதிர்த்து போர் தொடுப்பாங்க. ஸோ அதில ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரியா போகும். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹிஸ்டாரிக் கேட்டகரியா தான் கொண்டு போவாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போறது 300 பருத்தி வீரர்கள். அதாவது 300 ஸ்பார்டன்ஸ். இந்த படம் வந்து 2006ல ரிலீஸ் ஆயிருக்கு. 7.6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படம் அதிகபட்சம் எல்லாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்சான மூவினா இதாங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 ஸ்பார்டன்ஸ்ன்னு சொல்லி வீரர்கள் இருப்பாங்க. 300 வீரர்கள். அவங்க எல்லாருமே பெர்சியன் சோல்ஜர்ஸை எதிர்த்து போராடுவாங்க. இவங்க வெறும் 300 பேர் தான். ஆனா எதிர்ல வரவங்க பல 1000 பேர் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே இந்த 300 பேர் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இது ஒரு எபிக் லெவலான மூவி. ட்ரூ ஈவென்ட்ட பேஸ் பண்ணி தான் அந்த கதையும் எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எபிக்கான ஸ்டோரி இதில இருக்கு. அண்ட் இதுவுமே வந்து பியூரான ஒரு வார் ஆக்ஷன் பேஸ்டான மூவி தான். அண்ட் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய மூவி 2000ல ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர். இந்த படம் ஐஎம்டிபில 8.5 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படம் இப்போ 2 பார்ட் வந்துருச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட குடும்பத்த அந்த கிங்டம்ல இருக்கிற ராஜா வந்து கொலை பண்ணியிருப்பாரு. ஸோ அவர ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இதுவுமே வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இந்த படம் போகும். ஸோ அவருடைய கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்த பார்க்கலாம். அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன், வார் கேட்டகரியான மூவி தான். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்க 10 படங்களுமே வந்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா பாருங்க. இந்த லிஸ்ட்டும் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்க போட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.